இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் சீரியலில் இப்போ கல்யாணம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஏன்னா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. நிச்சயதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போவே லைட்டாக பாண்டியன் மனசில் ஒரு சந்தேக விதை விழுந்துருச்சு. அதை ஏற்கனவே மீனா திருப்பி சொல்லிட்டே தான் இவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயம் குறையா இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, நம்ம என்ன சொன்னாலும் தலையாட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் யூஸ்வலாக நிஜ வாழ்க்கையாளர் இருக்க மாட்டாங்க. கொஞ்சமாக ஷாக் ஆவாங்க, கொஞ்சமாச்சு கேள்விகள் கேட்பாங்க. அவங்க பேசுறது எல்லாமே சமாளிக்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறத திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க. இது இல்லாமல் அந்த வீட்டோட நிலமை, அந்த சொந்தக்காரங்களாம் கவுண்ட் கம்மியாக இருக்கிறது, ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா குழலியுடைய பார்வையில் இவங்கள்ட்ட ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படின்னு அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கதிருமே என்ன சொல்கிறார் அப்படின்னா அண்ணி ஆமாம் எனக்குமே ஏதோ நெருடலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. நெருடலுங்கிற வார்த்தையே வேறு சொன்னார் வேறு. ஸோ அப்போ இந்த தருணத்தை தான் இப்போ கதையில் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தா இப்போ இந்த என்கேஜ்மெண்ட் முடிச்சதுக்கு பிறகு என்கேஜ்மெண்ட்டில் சில பல குறைகள் இருக்குது. சில பல குறைகள்னால் சொந்தக்காரங்க நிறைய பேர் வரணும். நமக்கு தான் சொந்தக்காரங்க இல்லை, அவங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் பாண்டியன். முதல் பையனுக்கு அட்லீஸ்ட் அவருக்காச்சும் சொந்தம் இருக்கட்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் மீனாவை ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவங்க ராஜி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே எந்த குடும்பத்தோட உங்களுக்கு தொடர்பே இல்லையோ அந்த குடும்பம் தான். ஸோ அதனால் யாருக்குமே இல்லாமல் நம்ம தனியாக தனிச்சு விட்ட மாதிரி இருக்கமே அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ரொம்ப வருத்தமும் படுறாரு. அதுவே அவருக்கு ஒரு மாதிரி கேள்வியாக இருக்கும் பொழுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரவணனும் தங்கம்மையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ளார ஒரு அன்பு வர ஆரம்பிக்குது. அதில் காமிச்ச ஷார்ட்ஸ்லாம் பார்த்தா ஒருத்தர் காதலோட பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, எப்படி இருப்பாங்க, எப்படி பழகுவாங்க, என்னவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் சேட் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, முடிஞ்சால் தனியாக யாருக்கும் தெரியாமல் மீட் பண்ணுறது, அதை அந்த தம்பிங்கள்லாம் சேர்ந்து அண்ணனை போய் அண்ணனுடைய வருங்கால மனைவியை பார்க்க வைக்கணும்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் உண்மைகள் தெரிய வந்துடும் அப்படின்னு தான் தோணுது. கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிய வந்துச்சு அப்படின்னா அது பெரிய ஐடியா ஆகிடும். கல்யாணமே நிற்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஷாக் ஆகிடும். அதை யார் தெரிய வைக்க போகிறோம்? அந்த முத்துவேல் சக்திவேல் கடைசியில் வீட்டு வாசல்லே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களே, கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மந்தம்லாம் பேசியிருக்கீங்க, அவங்க யார் தெரியுமா, உன் ரேஞ்சுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும் முன்னாடியே உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு படிக்கவே இல்லை, ஏதோ படித்த பொண்ணு ரொம்ப பெரிய குடும்பமாக வரும், எங்களுக்கு எப்படி இருப்பீங்க குடும்பத்துலேருந்து சம்மந்தம் வரும் பாரு அப்படின்னு அவங்க கையில் 10 பைசா கிடையாது. அந்த வீடே சீக்கிரமாக ஜப்தி ஆகிடுமா, அந்த நிலமையில தான் இருக்குது. இதில் அவங்களை நம்பி வேறு நீ பொண்ணு கொடுக்க போறியா, அவ்வளோதான், உன் ரேஞ்ச் உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சந்தோஷம்பா அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் சக்திவேல் கிண்டல் பண்ணிட்டு போக அப்போ பாண்டியனுக்கு தெரிஞ்சு பாண்டியன் கொந்தளிச்சு போய் கல்யாணத்தை நிறுத்த போகிறாரா, இல்லை கல்யாணமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தெரிய இன்னும் பெரிய அவமானப்பட்டு நிற்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது தங்கமயிலுக்கும் சரவணனுக்கும் இடையில ஒரு பெரிய விரிசலை பண்ணணும். கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ஜோடியாக போகிறாங்க. அது கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு மனசை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா, இல்லை கல்யாணத்துக்கு பின்னாடி தெரிஞ்சு அவங்க 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் 2 பேரும் பிரிஞ்சிருக்க, பாக்கியமும் சண்டைலாம் போட்ட இவங்க ரொம்ப அமைதியான டைப்னு நினச்சாங்க, எப்படி சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத இவங்க பார்க்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மோதல் ஆரம்பிச்சு காதல்னு அந்த ட்ராக்கும் போதா அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த முத்துவேல் சக்திவேல் ஏதாச்சும் என்ன விஷயம் செஞ்சாலும் அது கதிர் ராஜியுடைய ரிலேஷன்ஷிப் இப்போதைக்கு தான் அந்த உறவு கொஞ்சமாக நல்லாயிட்டு இருக்கு. அதை கெடுத்து விடுற மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் சீரியலில் இப்போ கல்யாணம் என்ன